அண்ணாமலையால் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய சிக்கல் வெடித்திருக்கிறது. அண்ணாமலை மகாராஷ்டிராவை என்னங்க பேசினாரு? அவர் பேசிய ஒரே ஒரு பேச்சு, அந்த பேச்சினுடைய காணொலி என்பது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய முதலமைச்சருக்கு பெரும் புடச்சலாக மாறி இருக்கிறது. உடனடியாக அண்ணாமலை மீது எஃப்ஐஆர் போடணும், அவருடைய வெறுப்பு பேச்சின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த மண்ணின் மக்களை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு எதிர்கட்சிகளில் தொடங்கி கூட்டணி கட்சி வரை நெருக்கடி கொடுக்கிறார்கள். அமித்ஷா ஒரு சிறப்பு பேச்சாளர்னு அனுப்பிவிட்டதுக்கு அண்ணாமலை இப்படி இல்லாம பண்ணுவார் அப்படிங்கிற செய்தியும் இப்போது பேசுபொருளாக தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. அண்ணாமலை அப்படி என்னதான் பேசினார்? தமிழ்நாட்டில் இங்க அவர் பேசியதன் விளைவாக கடந்த காலத்தில் கூட்டணி உடைஞ்ச மாதிரி இப்ப மகாராஷ்டிராவில் போய் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு, குறிப்பாக எதிர்கட்சிக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் உத்தவ் தாக்கரேவுக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் எனர்ஜியை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. நடந்த சம்பவம் என்ன, அதன் பின்னணி ஏன் போர்க்களமாக மாறி இருக்கிறது மகாராஷ்டிரா அரசியல் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மகாராஷ்டிராவே உள்ளபடியே விழா கோலம் போட வேண்டிய நேரத்தில் போர்க்கோலம் போட்டு இருக்கிறது. நமக்கு இங்கே பொங்கல், அங்கே அதே நேரத்தில் தேர்தல் நடக்கிறது. எதற்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய 100 ஆண்டு பழமை வாய்ந்த, அதையும் விட கூடுதல் பழமை வாய்ந்த பிருஹன் மும்பை கார்பரேஷன் பிஎம்சி, நம்ம சென்னை கார்பரேஷன் மாதிரி அங்கே கார்பரேஷன், அவங்களுக்கு தேர்தல். ஏறத்தாழ 75,000 கோடி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு பெரிய கார்பரேஷன். அப்போ நம்ம யோசிச்சுக்கலாம், இந்தியாவில் பழமை வாய்ந்த ரொம்ப பணக்கார கார்பரேஷன்களில் ஒன்று பிஎம்சி. இதுக்கு பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை போனார். அவர் போனார், வாக்கு கேட்டார், ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார், பைட்டு. அந்த பேட்டி இன்றைக்கு வினையாகி இருக்கிறது. முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ்லேருந்து அத்தனை பேரும் பதில் சொல்லணும். பாஜக இந்த மண்ணுக்கு, அதாவது மராத்தி மக்களை அவமானப்படுத்தி விட்டார் அண்ணாமலை. எஃப்ஐஆரை நீங்கள் போடுறீங்களா, எப்போ போடுவீங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு நெருக்கடி. முதல்ல அண்ணாமலை என்ன பேசினாருங்கிறத நம்ம பார்த்துருவோம். அண்ணாமலை பேசுகிறார். மகாராஷ்டிரா இந்த அவர் மும்பை சிட்டியே பேசுகிறாரு. ஏன்னா மும்பைக்கான தேர்தல், இங்கே சென்னை கார்பரேஷனுக்கு மேயர் ஃப்ரீயாக இருக்காங்க இல்லையா, அங்கே மேயருக்கான தேர்தல். நீங்கள் மும்பையை பொறுத்த வரைக்கும் அது மகாராஷ்டிராவோட நகரம் அல்ல, அது ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு அவர் பேசுகிறார். மும்பை நாட் பிலாங்ஸ் டு மகாராஷ்டிரா அப்படின்னு அவர் பேசியது தான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம். மும்பை அப்போ எங்களுக்கு சொந்தது இடம் கிடையாது. நீங்கள் ஏன் ட்ரிகர் ஆவாங்க? அப்படி சொன்னால் உண்மையா அப்படின்னா அது கிடையாது. ஏற்கனவே மும்பையினுடைய சிக்கல் என்ன அப்படின்னா, மும்பை அப்படிங்கிறது குஜராத்திகள் அல்லது மும்பையில் மகாராஷ்டிராவை சேராத மற்றவர்கள் உள்ளே இங்கே ஆட்சியை பிடிச்சுக்கிறாங்க, அதிகாரம் செலுத்துகிறாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரம். சிவசேனா என்கிற கட்சி உருவானதே மராத்தியர்களுக்கு அப்படிங்கிற அதை அடிநாதமாக வச்சு தான் பால் தாக்கரே அவர்களால் அந்த காலகட்டத்தில் மிக ஆவேசமாக கொண்டு வரப்பட்டது. அவங்களுடைய இது அன்னைக்கு அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகி துணை முதலமைச்சராக பிஜேபி உட்கார வச்சு கொடுத்த இடம் தான் கடந்த காலத்தில் வரலாறு, மகாராஷ்டிராவினுடைய வரலாறு. இப்போ அங்கே போய் நீங்கள் சொன்ன உடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குஜராத்திகள் மும்பையை மகாராஷ்டிராவை ஆள பார்க்கிறார்கள், பாஜக என்கிற கட்சியே நமக்கான கட்சி கிடையாது, மோடி அமித்ஷான் 2 பேர் குஜராத்லேருந்து டெல்லியிலேருந்து ரிமோட்டில் அமுக்குனா இவங்க இங்கே ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் அரசியல் நடந்துச்சு. அங்கே போய் அண்ணாமலை இது உங்கள் நகரம் இல்லைன்ன உடனே இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் இதை சொல்லணுமா அப்படின்னு அது அடுத்த சிக்கலாக வெடித்திருக்கிறது. இப்போ பாருங்கள், உடனடியாக அண்ணாமலை பேசி அடுத்த 24 மணி நேரத்தில் அண்ணாமலை பேசிட்டு அவர் இங்கே வந்துட்டார். இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல் வைக்கிறாங்க, உரியடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தேசிய தலைவருக்கு. அவர் தனியாக கோலாகலமாக இருக்கார். ஆனால் அங்கே யார் எலெக்ஷனை சந்திக்கிறாங்களோ அவங்க கோலாகலமாக குதூகலமாக இல்லை. சஞ்சய் ராவத் இமீடியட்டாக ப்ரெஸ் மீட், சிவசேனா உத்தவ் தாக்கரேவினுடைய ஃபேக்ஷனுடைய மூத்த தலைவர் எம்பி, ராஜ்யசபா எம்பியாக இருக்க சஞ்சய் ராவத் வச்சு பேசியிருக்காரு பாருங்க. ஐ எம் ஷாக்டு தட் அண்ணாமலை கேம் ஃப்ரம் தமிழ்நாடு டு மும்பை அண்ட் கிளைம்டு தட் மும்பை டஸ் நாட் பிலாங் டு மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலை மும்பைக்கு மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்லைன்னு பேசினது எனக்கு உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த பிறகு இங்கே முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிற தேவேந்திர ஃபட்னாவிஸ், துணை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிற ஏக்நாத் ஷிண்டே, இவங்க ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? எப்படி நீங்கள் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க முடியும்? நம்ம ஊருக்கு எது சொந்தம் இல்லைன்னு வேற ஊரில் இருந்து வந்தவங்க சொல்லலாமா? இஃப் சிவசேனா உண்மையிலே மகாராஷ்டிராவாக நிற்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னா இதை கேட்டுக்கிட்டு இதை பொறுத்துக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது. ஷிண்டேவும் உள்ளபடியே அவர் தான் சிவசேனான்னு சொல்லிக்கிறார் இல்லையா, அவர் இதை கண்டிக்கணும்.
மும்பை மகாராஷ்டிராவுக்கு இல்லை அப்படின்னா அப்போ யாருடையது இந்த மும்பைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மும்பையை தூக்கிட்டு போகிறதுக்கு, இங்கே இருக்க வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு, திருடுறதுக்கான வேலையாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது மராத்தி மக்களை, மராத்தி பூர்வகுடிகளை அவமானப்படுத்துவது, மகாராஷ்டிராவை அவமானப்படுத்துவது. உடனடியாக என்ன பண்ணணும்? அண்ணாமலை மேலே எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணி இங்கே கூப்பிட்டு கோர்ட்டில் நிற்க வச்சு அவரின் மீது தண்டனை வாங்கி தர வேண்டிய வேலையை இன்றைக்கு ஆளக்கூடிய மகாயுத்தி அரசாங்கம், தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் அடங்கிய அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சஞ்சய் ராவத் கொளுத்திய வெடி என்பது இப்போது பற்ற தொடங்கி இருக்கிறது. அடுத்தது பிரியங்கா சதுர்வேதி, அதே சிவசேனாவினுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவங்க வராங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்னா இருந்துட்டு போங்க, ஆனால் நீங்கள் வாய மூடிட்டு அமைதியாக இங்கே இருக்கணும். இங்கே வந்தால் உங்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்குறதோட நீங்கள் நிப்பாட்டுமே தவிர எங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லித்தர வேண்டாம். எங்களுக்கு வீரம் இருக்குது, எங்களுடைய மண்ணுடைய வளம் என்னெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்தில் இல்லை. பிரியங்கா சதுர்வேதி ட்வீட்டை பார்ப்போம். சிட் டவுன் ஸ்டார் கேம்பைனர், நட்சத்திர பேச்சாளர் அமைதியாக உட்கார்றது கரெக்டு. ஏறத்தாழ நம்ம விஜய் அந்த போஸ்ட் ஒன்று காட்டினார் இல்லையா, 2 கையை வச்சுக்கிட்டா இப்படி, அந்த மாதிரியான இதில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்தா போதும். கீப் குவைட். அமைதினா உட்காந்துடுறது பிரச்சனை இல்லை, வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இந்த லெக்சரெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் மராத்தி, யார் வீர சிவாஜி, யாருன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி தரீங்களா? தேவையில்லை. மும்பை எப்போதும் மகாராஷ்டிராவினுடைய அங்கம்தான். அதை உலகமே வியக்கக்கூடிய நகரமாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நாட் பிலாங் டு மகாராஷ்டிரா நீங்கள் சொன்னது தான் பிரச்சனைங்கிற இடமாக மாறுகிறது. இது இதோடு நின்றுச்சானா? இல்லை, கட்சியாகவே அவர்கள் அதை எச்சரிக்கிறார்கள். இதுதான் பாஜகவினுடைய அஜெண்டா. நம்ம மண்ணை நம்மகிட்ட பிடுங்க வராங்க. இது இங்கே நடக்கக்கூடிய யுத்தம் பண்பாட்டு யுத்தம். இது மராத்தியர்களுக்கும் மராத்தி அல்லாதவர்களுக்குமான பண்பாட்டு யுத்தம். அதை உள்ளபடியே உடைத்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு வந்த ஆளே பேசிட்டாருன்னு சிவசேனா என்கிற கட்சி பேசுகிறது. அடுத்தது ஆதித்யா தாக்கரே அவர் பங்குக்கு களமிறங்குகிறார். அவருக்கு என்ன, அவர் கட்சியில் அவருக்கு முதல்ல என்ன இடம் இருக்குங்கிறத அவர் யோசிக்கணும். மும்பை என்ன, மும்பை யார் நடத்துவது, மும்பையினுடைய பொருளாதாரம் அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வி ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் மும்பைன்னு ஆதித்யா தாக்கரே சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் மராத்தி மண்ணினுடைய மைந்தர்கள், மராத்தியினுடைய பூர்வகுடிகள் எங்கள் மாநிலத்தை எப்படி கையாள்வது, எப்படி நிர்வகிக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். He has done what it is in line with BJP ஐடியாலஜி. மும்பையும் மகாராஷ்டிராவும் குறித்து இன்சல்ட் பண்ணுறதுங்கிறது தான் பாஜகவினுடைய ரத்தத்தில் ஊர்னது. அதைத்தான் அண்ணாமலை பண்ணியிருக்கிறார். அவர் வெறும் ஏவப்பட்டவர் தான் என்பது ஆதித்யா தாக்கரேவினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. அங்கே அஃப்கோர்ஸ் யுவா மோர்ச்சா, சிவசேனாவினுடைய யூபிடி, இப்போ ராஜ் தாக்கரேவுடைய எம்என்எஸோட சேர்ந்தவங்க பயணிக்கிறாங்க. அவர்களுடைய இதாக இருக்கிறது. இதோடு நிற்கதா இல்லைன்னா அண்ணாமலை பேசியதற்காக தமிழர்களை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை சமூக வலைதளங்களில் இப்போது எதிர்த்து கருத்துக்கள் பதிவிடப்படுகிறதுங்கிறது தான். உதாரணத்துக்கு சமூக வலைதளங்களில் ஜெயேஷ் போஸ்லே அப்படின்ற கூடிய ஒருவர் பதிவு பட்டிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு? பாம்பேன்னு சொல்கிறாரு. மும்பையை நீங்கள் எப்படி பாம்பேன்னு சொல்லுவீங்க? இதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஆரம்பித்து அண்ணாமலை பேசினதுக்கு நேராக போயிட்டாங்க. எங்கே? சாவர்கர். அதுக்கு முன்னாடி போய் சாவர்கரை கூட அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு போய் அங்கே போய் நிப்பாட்டுற இடமாக அது நகர்கிறது. சாவர்கரை விடவும் அந்த ஐடியாலஜிக்குள்ளே உள்ளே போய் என்ன கேட்குறாங்க? பாம்பேங்கிறது வெள்ளைக்கார வச்ச பேர். அது அடிமை இந்தியாவில் அவன் காலனியாக நினச்சிட்டு இந்த ஊரோட பேரை அவன் மாற்றினான். அண்ணாமலை என்ன பேசுகிறாரு? நாங்கள் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் கொடுப்போம்னு பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் பாசிபிள் இல்லை. ஏன்னா சென்னையில் முதலமைச்சர் ட்ரிபிள் இன்ஜின்னா என்ன? பிரதமர் ஒரு கட்சி, சீஃப் மினிஸ்டரும் அதே கட்சி, மேயரும் அதே கட்சினா அப்படி கொடுக்கறது தான் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார். இவங்க டபுள் இன்ஜின்னு பேசுகிறாங்களே, இப்போ ஒரு ட்ரிபிள் இன்ஜின்னு பேசுகிறாரு. அதை கொடுக்க தமிழ்நாட்டில் முடியாது. ஏன்னா சென்னையில் டிஎம்கே இருக்குது, முடியாது. நாங்கள் பெங்களூர் போனால் அங்கே டிகே சிவகுமார், சித்தராமையா தான் முதலமைச்சராக இருக்கார், காங்கிரஸ் இருக்குது, முடியாது. ஹைதராபாத்தில் கொடுக்கலான்னா அங்கே ஆளுங்கட்சியாக ரேவந்த் ரெட்டி இருக்கிறார், சிஎம் காங்கிரஸ். எனவே இங்கே தான் பாசிபிள்னுட்டு பாம்பேயில் பாசிபிள்னுட்டார். பாம்பேன்றது வெள்ளைக்காரன் எங்களை அடிமைப்படுத்தின வச்ச பேர், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இன்றைக்கி ஒன்றை மெட்ராஸ்னால் நீ ஒத்துக்கிறியா? அது அடிமை சாசனத்தினுடைய குறியீடுங்கிறதுனால வச்சு அதை ஒதுக்குறீங்கல்ல, நீ எப்படி பாம்பேன்னு சொல்லுவா? ஒன்று. ரெண்டாவது, இந்த மும்பைங்கிற பேரை நாங்கள் எப்படி வச்சோம் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம்.
மும்பாதேவிங்கிறது எங்களுடைய கடவுள், எங்களுடைய தேவி. நம்ம ஊரில் இங்கே ஊர்ப்புறத்தில் இருக்க கடவுள்னு நம்ம நாட்டார் தெய்வ வழிபாடோ இல்லை இந்த மண்ணில் வழிபடப்படுகிற தெய்வம் இல்லையா, மராத்தி மண்ணினுடைய எங்கள் சாமியை வச்சு நாங்கள் பேரை வச்சுருக்கிறோம். நீ எங்கேயோ இருந்து வந்து பாம்பேன்னு அடிமை பேரை வைக்கிற அப்படின்னா எங்கள் சாமிக்கு எதிராக நீ பேசியிருக்கிற, மும்பாதேவியை அவமானப்படுத்தி விட்டாய். அப்போ அண்ணாமலை மேலே சார்ஜ் அதிகமாகிட்டு போகுது. முதல்ல மராத்தி மக்களை குறித்து நீங்கள் வந்து மராத்தி மண்ணுக்கு எது சொந்தம் சொந்தம் இல்லைன்னு பேசிட்டேன்னு ஒரு சார்ஜு, மகாராஷ்டிரா என்கிற மாநிலத்துக்கு எதிராக அவதூறு பரப்பி விட்டு செஞ்சிட்டிங்கன்னு ஒரு சார்ஜு, எங்களுடைய கடவுளாகிய பண்பாட்டினுடைய அடிப்படையில் எங்களுடைய தெய்வம் மும்பாதேவியை அவமானப்படுத்தி விட்டீர்கள் ஒரு சார்ஜு. அப்போ இந்த நேம் அஜெண்டாங்கிறது முழுக்க முழுக்க தெரிகிறது. எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, இல்லை இந்த மண் இந்த மக்களுக்கானது, இந்த மக்கள் நாங்கள் மராத்திகள், இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நாங்கள் மும்பையை நாங்கள் தான் உருவாக்கணும், எங்களுடையது சர்வதேச அளவிலும் பெருமையாக இருக்கும். ரெண்டும் இது வேறு அது வேறெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. அண்ணாமலை இப்படி பேசுவது என்பது இந்த மண்ணுக்கு எதிரானது அப்படின்னு அவர் கடுமையாக பதிவு பண்ணுறாரு. இன்னொருத்தர் கொண்டு வரார் பாருங்க. இப்போ அண்ணாமலை பேசினதுக்கு மதராசின்னு அவங்க இங்கே பழையபடி வந்துட்டாங்க. மெட்ராஸ் இஸ் நாட் அ தமிழ்நாடு சிட்டி அப்படின்னு போட்டு இது இன்டர்நேஷ்னல் சிட்டி. அண்ணாமலை சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சொல்ல போகிறோன்னு. எனிவன் கேன் கேம் ஹியர் அண்ட் ஸ்பீக் ஹிந்தி. இது ரொம்ப முக்கியமானது. அண்ணாமலை மகாராஷ்டிராவுக்கு போகிறாரு, போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஏனே தான் பைட் எடுத்தாங்க, அப்புறம் அங்கே சில லோக்கல் சேனல்ஸ் பைட் எடுத்தாங்க. சும்மா இருந்திருக்கலாம். அவர் ஏனை அங்கே எடுக்கிறாங்கன்னும் போது ஹிந்தியில் பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு ஆங்கிலத்திலும் பேட்டி கொடுக்குறார். அவர் இங்கிலீஷில் மட்டும் நிப்பாட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஹிந்தியில் கொடுத்ததும் எங்கள் மண் இந்த ஊரினுடைய மொழி மராத்தி மொழி, உனக்கு மராத்தி தரலன்னு இங்கிலீஷ் பேசியிருக்கணும், ஹிந்தியில் நீ எப்படி பேசுவ, ஹிந்திக்காரனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் எங்கள் மாநிலத்தை வச்சுருக்கோம்னு யாருக்கு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து வைத்த பிரச்சாரமே என்ன தெரியுமா? அவங்க சொல்லக்கூடியது, இதை மகாராஷ்டிராவுக்கு மும்பைக்கு ஒரு மராத்தி மேயரை நாங்கள் கொண்டு வருவோம்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிஜேபி அதுக்கு எதிராக நான் மராத்தி ஓட் பேங்க்குக்காக அவங்க இதை டச் பண்ணாமல் இருக்கிறாங்கங்கிற செய்தி இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் 3வது பாடமாக ஹிந்தியை சேர்க்கணும்னு கொண்டு வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்து 2 முறை அந்த சர்க்குலரை திரும்ப வாபஸ் வாங்கியிருக்கிறார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். பாஜகவே ஆட்சிக்கு வந்து பாஜக முதலமைச்சரே உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே நாங்கள் ஹிந்தியை விட மாட்டோம்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கி பராசக்தி இந்த தீ பரவுதுன்னா அங்கே இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஹிந்தி சர்க்குலர்னால ஒரு தீ பரவியது. அந்த தீக்கு பயந்து 2 முறை அதை வெவ்வேறு விதத்தில் கொண்டு வந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கியிருக்கிறது தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையிலான என்டிஏ, அந்த ஊரில் அது மகாயுத்தி அரசாங்கம். இப்போ இந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளே இருக்கும்போது அண்ணாமலை போய் எதிரிகளுக்கு அவங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து கையில் கொடுத்தது அப்படிங்கிறது தான் சிக்கலாக மாறி இருக்கு. இது இதோட நிற்குதானா? கூட்டணி கட்சி தலைவர்களும் விமர்சனத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஃபட்னாவிஸ்க்கு வந்ததை பாருங்க, நீங்கள் அவர் நேரம் தான் சொல்லணும். என்சிபி லீடர் சுப்ரியா சூலே அவங்க கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. மும்பை மகாராஷ்டிராவினுடையது, இதை பற்றியெல்லாம் யாராவது இதை அதை பிரிக்கலான்னு நினச்சிங்கன்னா பிரிக்கவே முடியாது, அதுக்கப்புறம் எதிர்வினையை சந்திப்பீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வாணிங்க. ஏக்நாத் ஷிண்டே யார் துணை முதலமைச்சர், அவரையும் சொல்கிறாரு அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறது சரியானது அல்ல. அண்ணாமலைக்கு இங்கே உள்ளூர் பிஜேபிக்காரங்க சொல்லி கொடுத்துருக்கணும், இந்த மண் என்ன, இந்த மண்ணோட அரசியல் என்ன, இந்த மக்கள் யார், எங்களுக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு. இதில் எங்கே சிக்கல்னா அந்த மும்பாதேவி கான்செப்ட் வந்தது இல்லையா? மும்பாதேவி அந்த மண்ணினுடைய பூர்வக்குடியாக அவங்க கும்பிடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் இவங்க சீதை எங்கே பிறந்தாங்கன்னு இவங்க ஒரு தியரி சொல்லுவாங்க, இல்லை சீதை நேபாளில் தான் பிறந்தாங்கன்னு அவங்க ஒரு தியரி சொல்லுவாங்க. ப்ரைடு, இது ரெண்டும் அடிப்படையில் இவங்களுக்கு அவங்களாகாது, அவங்களுக்கு இவங்களாகாது, ஏன்னா எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு கிளைம் பண்ணுற மாதிரி மும்பாதேவி மும்பையினுடைய எங்கள் குலசாமி பண்பாட்டு கடவுள்னு இவங்க சொன்னால், குஜராத்தில் தான் மும்பாதேவி அவங்க எங்கள் ஊருக்காரங்க தான், இங்கேருந்து அங்கே போய் தெய்வம் ஆகிட்டாங்கன்னு அவங்க ஒரு கிளைமை பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் மண்ணுக்கு கடவுளையே நாங்கள் தான் கொடுத்தோம்னு ஒரு மரபு ரீதியிலான ஒரு பண்பாட்டு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அதனால தான் குஜராத்காரங்க எங்களை ஆள்றதான்னுட்டு மோடி அமித்ஷாவை குஜராத்திகளாக பிராண்டு பண்ணுவதுங்கிறது அங்கே ஒரு பெரிய அரசியலாக, ஒரு ரேடிக்கல் அரசியலாக இன்றைக்கும் ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஸோ உத்தவ் தாக்கரே இப்போ அந்த அரசியலில் இவங்க எடுத்து கொடுத்தாங்கன்ற இடத்துல வரும்போது ஷிண்டே இப்போ சொல்லலைன்னா நீ மராத்தி எதிரின்னுட்டிங்கன்னா அவருக்கான ஓட் பேங்கே மொத்தமாக எரோட் ஆகிடும். எனவே அவர் சொல்கிறார், இந்த மண் குறித்து நீங்கள் பேசியிருக்க வேண்டும், பிஜேபி இதை சொல்லிக் கொடுக்கணும், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க போகிறாங்க. மகாராஷ்டிரா பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும் சந்திரசேகர் பவன்குலே, அவரை ஒரு மாதிரி அண்ணாமலை அப்படி சொல்லலை, நீங்கள் அதை அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க, அது வேறு விதமாக சொன்னார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதை பூசி மெழுகி தப்பிப்பதற்கு தான் பார்க்கிறார். இது போக
அங்கே இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அப்படின்ட்டு பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் வந்து பேசும்போது இல்லை அண்ணாமலை வந்து பம்பாயின்னு சொன்னார்னா அது வேணுங்கன்னே சொல்லலை, எங்கள் ஊரில் அப்படி தான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருப்போம், நான் சின்ன வயசில் இங்கே வந்தப்போ கூட அப்படி தான் சொன்னேன், இப்போ கற்றுக்கிட்டேன் இல்லையா, அண்ணாமலை அது வந்து உள்நோக்கத்தோடு சொல்லலை, நீங்கள் இதை பெருசுப்படுத்தாதீங்க என்பதாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் அண்ணாமலை ஏன் சொன்னாருங்கிறதுக்கு ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஏனே அவங்க எடுத்த பைட்டில் தான் இந்த கிளிப்பிங் சிக்கியிருக்கு. இப்போ அண்ணாமலையை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகவா என்னன்னு தெரியல. இது குறித்து எல்லோரிடமும் கருத்து கேட்கிறார்கள் அப்படிங்கிற சூழல் உருவாகியிருக்கு. அமித்ஷா அவர்களுக்கு இது புதிய தலைவலியாக, மற்றும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இப்போது வெடித்து கிளம்பி இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கணும். ஏன்னா பிஎம்சி எலெக்ஷனில் ஏற்கனவே கூட்டணி நிகழ்ச்சி வெளியில் போய் நிற்கிது. நேற்றைக்கு ஒரே நேரத்தில் 2 அமித்ஷா உடைத்த கட்சி, அந்த 2 பேரும் ஒன்றா உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அஜித் பவாரும் சுப்ரியா சுலேவும் ஒன்றா உட்காந்து ப்ரெஸ் மீட் இமேஜ் நம்ம ஷேர் பண்ணலாம். அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து புனேயில் முனிசிபல் எலெக்ஷனில் இவர் உடைச்ச கட்சிங்க. இப்போ அவர் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இங்கே வந்து திமுக எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஓபிஎஸ் அவரே உடைச்சார்னு வைங்க. அதுக்கு பிறகு கவர்னர் வச்சு அவங்களே சேர்த்தாங்க. அவங்களே சேர்த்தா வேற, நாங்களே உடைச்சோம் நாங்களே சேர்த்தோன்னு பெருமை பேசிக்கலாம். அவர் பிரித்து விட்ட பிறகு இவர் போன பிறகு அவங்களா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து யார் உடைச்சாங்களோ அவங்களுக்கு அவமானமாக தான் நீங்கள் கருதணும். அஜித் பவாரிடம் சரத்பவாரை பிரித்து பாஜக இருக்கும்போது ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது புதிய தலைவலியாக அந்த பக்கம் மாறி இருக்குது. இதுக்கு நடுவில் அண்ணாமலை பற்ற வைத்தது, அண்ணாமலையின் மீது எஃப்ஐஆர் பாய்கிறதா, இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இவால்வ் ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பிஎம்சி எலெக்ஷன் வரைக்கும் தான் இதை பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க, அதுக்கு மேலே எதிர்க்கிறவங்களும் விட்டுருவாங்க, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதற்குள் ஏதாவது சுவாரஸ்யங்கள் வருகிறதா, சட்ட ரீதியாக நகர்கிறதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது குறித்த அப்டேட்ஸோட வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.